டுடே ஸ்பெஷல் என்னென்னா சூப்பரான கோவக்காய் இருந்தது. ஒரு 15 கோவக்காய் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. அந்த கோவக்காவை என்ன பண்ணேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோவக்காவும் 4 பீஸாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். 2ஆக கட் பண்ணி 2 4 ஒரு கோவக்காவை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், நான் மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் தயிர் போட்டேன். இந்த மாதிரி போட்டு அதை நல்லா பேஸ்ட்டெல்லாம் அதில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடிடுங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம போடுற மசாலா வந்து ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பெனஞ்சு விட்டுக்குங்க. அதே சமயத்தில் அது உடையும், தயிர் போடுறதுனால நல்லா வெந்துடும். ப்ளஸ் அந்த ஒவ்வொரு பீஸும் வந்து உடையாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மெயின். டேஸ்ட் வைஸ் செம தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ஈஸியாக செய்யுங்க. வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே எடுத்து, நான் தோசைக்கல்லில் தான் செஞ்சேன். தோசைக்கல்லில் இதை அப்படியே எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அதிலே நீர் விட்டு வேகும். அந்த நம்ம தண்ணியே தேவையில்லை. அந்த தட்டையை அப்படியே நான் மூடிட்டேன். ஏன்னா அந்த மசாலா அதிலே இருக்குன்னு சொல்லி அப்படியே அதில் இறங்கும்னு சொல்லி நான் மூடிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஒன்றுமே ஆகாது. அப்புறம் எடுத்து தட்டு திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கும். அதை திரும்பவும் வந்து ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சேன். இதே மாதிரி நான் 2-3 டைம் செஞ்சேன். ஆனால் அது வந்து நான் வீடியோவில் காமிக்கல. கடைசியாக பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆகிடும். ப்ளஸ் காயும் வெந்துடும். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் போட்டு இது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகாது. எண்ணெய் போட்டு பெரட்டி விட்டு திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் பாருங்கள் மசாலா நல்லா ஒட்டியிருக்கும். ப்ளஸ் அப்படியே பிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வெந்து ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் வச்சு சாப்பாடு சாப்பிட்டிங்கனாவே அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காரம் உப்பு கரெக்டாக போடுங்க. பாருங்கள் எவ்வளோ அப்படியே நான் ஒவ்வொருமே மூடி வச்சு தான் செஞ்சேன். நம்ம பக்கத்துலேயே நிற்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா எண்ணெய் போட்டு வணக்கணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லைங்க. பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே சாஃப்டாக இருந்தது. அப்படியே ஜூஸியாக இருந்தது. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான். நம்ம எண்ணெயிலே வணக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பண்ண பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு பீஸ்லேயும் பாருங்கள் மசாலா ஒட்டியிருக்கும். அந்த மசாலாவும் வந்து எண்ணெயில் எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம வேக வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது வந்து லெமன் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.